சரியான கம்பெனியே தேர்ந்தெடுங்க. உங்களோட இந்த பிசினஸ் பயணத்துக்காக அரசாங்கம் 3 முற்றிலும் வித்தியாசமான, ரொம்பவே சிறப்பான வழிகளை உருவாக்கி தந்திருக்கு. நீங்க உங்க நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் பெஸ்ட். இன்வெஸ்டர்ஸோட ஃபேவரட்டும் இதுதான். அதே போல டாடா, ரிலையன்ஸ் மாதிரி பெரிய அளவுல பொதுமக்கள் கிட்ட ஷேர் மார்க்கெட் மூலமா பணம் திரட்டணும்னு நினைச்சா பப்ளிக் லிமிடெட் போகலாம். ஆனா இதுல மூணாவதா ஒரு புரட்சிகரமான ஆப்ஷன் இருக்கு. அது யாருக்குன்னா, நான் தனியாவே சாதிப்பேன்னு சொல்லி தனியா போராடுற ஃபவுண்டர்ஸ்க்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. ஆமாங்க, நீங்க சோலோவா பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த 1% கம்பெனி, அதாவது ஓபிசி தான் உங்களோட சீக்ரெட் வெப்பன். இதுபடி நீங்க ஒருத்தரே கம்பெனியோட ஓனரா இருக்கலாம். ஆனா ஒருவேளை ஓனருக்கு எதிர்பாராத விதமா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கம்பெனி என்ன ஆகும்? அதுக்காகத்தான் கம்பெனியை தொடங்கும் போதே நாமினி ஒருத்தரை பதிவு செய்யணும். அந்த நாமினி கிட்ட முன்கூட்டியே சம்மதம் வாங்கியிருக்கணும். முக்கியமா அவங்க ஒரு இந்திய குடிமகனா இருக்க வேண்டியது சட்டப்படி கட்டாயம். இந்த ஓபிசியோட நம்ப முடியாத மேஜிக் என்ன தெரியுமா? தனியா பிசினஸ் பண்ற ஒரு சாதாரண ஓனருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் கம்பெனிக்கு கிடைக்கிற அதே லிமிடெட் லயபிலிட்டி, அதாவது வரையறுக்கப்பட்ட பொறுப்பு அப்படிங்கிற மாபெரும் பாதுகாப்பு கவசத்தை இது கொடுக்குது. இதனால ஒருவேளை பிசினஸ்ல நஷ்டம் வந்தாலும் கம்பெனி சொத்துக்களை மட்டுமே தொட முடியும். உங்க சொந்த வீட்டை யாராலும் நெருங்க கூட முடியாது. சூப்பர்ல?